ஏய் என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்க? ரொம்ப போர் அடிக்குது. எங்கேயாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி போகிறதுக்கு நம்ம ஊரில் தான் ஒன்றுமே இல்லை. சவுத்துலேயே வந்து சூப்பரான மியூசியத்துக்கு நான் கூட்டிகிட்டு போவா? நம்ம காரைக்குடியில் அது எங்கே இருக்குது? நான் கூட்டிகிட்டு போகிறேன் வா. சரிவா போகலாம். இங்கே இருக்க ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு கதை சொல்லும். உங்களை அப்படியே விண்டேஜுக்கே கூட்டிகிட்டு போகணும்னு கூட சொல்லலாம். வாங்க என்னென்ன இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பழைய பொருட்கள் புது ஞாபகங்கள். இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்க பொருட்கள் மட்டும் இல்லை, அதை ஷோகேஸ் பண்ண யூஸ் பண்ணியிருக்க கபோர்ட்ஸ், கிளாஸ்னு எல்லாமே பழைய பொருட்களில் வச்சு அருமையாக பண்ணியிருக்காங்க. டின் டாய்ஸில் கலெக்ஷன் ஆரம்பித்தேன். இன்றைக்கி அதை விரிவுபடுத்தி என்கிட்ட எந்த பொருளுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா பொருளையும் சேகரிச்சிருக்கேன். சாதாரணமாக ஒரு பொம்மை மேலே ஆரம்பித்த காதல் இத்தனை அதிசயத்தை பண்ணுமான்ற மாதிரி ஒரு மியூசியமாக அழகாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லை, காரைக்குடி, கொடைக்கானலை தொடர்ந்து இப்போ மலேசியாலேயும் இந்த மியூசியத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. நமக்குலாம் கொக்கோ கோலா ஜூஸ் மட்டும்தான் தெரியுமே, ஆனால் அதுக்கே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குமான்னு ஒரு சின்ன விஷயத்தை கூட பார்த்து செதுக்கியிருக்காங்க. வரலாற்றில் ஆர்வம் இருக்கா? அட இல்லைனாலும் பரவாயில்லைங்க, இவ்வளோ சூப்பரான ஸ்பாட், அதுவும் நம்ம காரைக்குடியில் நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்களா? அப்போ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உடனே விசிட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 2500 வகையான பொருட்கள் ஒரு மியூசியத்தில் 20,000 பொருட்கள். எனக்கு தெரிந்து தென் ஆசியாவிலே இதுதான் முதல் மியூசியம். கூகுள் ரிவ்யூஸில் கூட 5 ஸ்டார் ரேட்டிங் வச்சிருக்கிற நம்ம விண்டேஜ் மியூசியம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்லப்பன் நகர், கலனிவாசல், சகாய் மாதா ஸ்கூல் அருகில், காரைக்குடி. பொம்மை காதல்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த மியூசியத்தை வந்து பொம்மையிலேயே பார்த்து செதுக்கியிருக்காங்க. நீங்கள் பழங்காலத்தில் வாழ்ந்தவங்களோட லைஃப் ஸ்டைல் பொருட்கள்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ நீங்கள் வர வேண்டிய இடம் தான் நம்ம விண்டேஜ் மியூசியம். ஸோ டோன்ட் மிஸ் இட். Do visit.